परमात्मने नमः। ओम श्री परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीता श्रीमद्भगवद्गीता अथ प्रथमोऽध्यायः। अथ प्रथमोऽध्यायः। अर्जुन विषादयोगः। अर्जुन विषादयोगः। அத்தியாயம் 1 ஸ்லோகம் 44. उत्सन्न कुलधर्माणाम् उत्सन्न कुलधर्माणाम् उत्सन्न कुलधर्माणाम् मनुष्याणां जनार्दन मनुष्याणां जनार्दन मनुष्याणां जनार्दन नरके नियतं वासः नरके नियतं वासः नरके नियतं वासः भवतीत्यनुशुश्रुम 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 उत्सन्नकुलधर्माणां मनुष्याणां जनार्दन नरके नियतं वासः भवतीत्यनुशुश्रुम. அத்தியாயம் 1 ஸ்லோகம் 44. பொருள்: ஜனார்தனா, குல தர்மங்கள் அழிந்து போன மனிதர்கள் நிச்சயமாக நரகத்தில் வாழ நேரிடும் என்று முன்னோர்களிடமிருந்தும் சாஸ்திரங்களிடமிருந்தும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தனது மனவேதனையை மேலும் வெளிப்படுத்துகிறார். ஒரு குடும்பத்தின் தர்மமும் நல்ல பழக்க வழக்கங்களும் வேத மரபுகளும் அழிந்துவிட்டால் அந்த குடும்பத்தினர் மட்டுமல்ல, அவர்களின் சந்ததியினரும் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் என்று அவர் அஞ்சுகிறார். சாஸ்திரங்கள் கூறுவது போல் தர்மத்தை இழந்த வாழ்க்கை மனிதனை ஆன்மீக வீழ்ச்சிக்கு கொண்டு செல்கிறது. இங்கே நரகம் என்பது மரணத்திற்கு பின் கிடைக்கும் தண்டனையை மட்டுமல்ல, தர்மமற்ற வாழ்க்கையால் இவ்வுலகிலேயே மன அமைதி இழந்து துன்புறும் நிலைமையையும் குறிக்கிறது. இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், குடும்ப மரபுகள், நல் ஒழுக்கம், தர்மம், இறை நம்பிக்கை ஆகியவற்றை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். அவை நிலைத்து இருந்தால்தான் குடும்பமும் சமுதாயமும் நல் வழியில் வளரும். மீண்டும் நாளை காலை அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். வணக்கம்.